உங்க பேர் வந்து அருணா? அப்ப இந்த அருண்ங்கிற பேர்ல இந்த படத்தெல்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஏ லெட்டருக்கு 2024ல ரிலீஸ் ஆன ஏலியன் ரொமோலோ இந்த படத்தை பாருங்க, செம்ம த்ரில்லிங்கா போகும். ஒரு ஏலியன்ஸ் வந்து எப்படி உருவாகுது, அந்த 6 பேர் வந்து ஒரு விண்வெளி ஷிப்ல வந்து மாட்டிக்குவாங்க. அங்கேருந்து இந்த ஏலியன்ஸை எப்படி சர்வே பண்ணுறாங்கங்கிறத செம்ம த்ரில்லிங்காக காட்டியிருப்பாங்க. அதே சமயம் ஹாரராகவும் போகும். 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா பிளட் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ் டப்பில் தான் இந்த படம் இருக்குது. 6 லெட்டருக்கு 2018ல் ரிலீஸ் ஆன இந்த ராம்பேஜ் படத்தை பாருங்கள். ஒரு செம்ம ஆக்ஷன் அட்வென்ச்சரான ஒரு படம். தமிழ் டப்பில் தான் இருக்குது. டுவன் ஜான்சன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நம்ம ஒயிட் கிங் காங்கை வச்சு ஒரு ஆராய்ச்சினா பண்ணுவாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் மான்ஸ்டர்ஸ்னா வரும். வேற லெவலில் இருக்கும் இந்த படம். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. யூ லெட்டருக்கு 2022ல் ரிலீஸ் ஆன இந்த அன்சார்ட்டடுங்கிற படத்தை பாருங்கள். டாம் ஹாலண்டு மார்க்கு 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு செம்ம அட்வென்ச்சரான ஒரு ஆக்ஷன் படம் தான். இந்த படத்தில் ஆக்ஷன் சீனாக பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்கும். தமிழ் டப்பில் தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட நீங்கள் பார்க்கலாம். என் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2022ல் ரிலீஸ் ஆன நோப்புங்கிற இந்த படத்தை பாருங்கள். இந்த படமும் ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் இந்த படத்தை பார்க்குறப்ப இது ஏலியன் படமா இல்லை பேய் படமானு உங்களே ஒரு செம்ம குழப்பியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் இருக்கும். உங்களால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த படத்தில் கணிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வச்சுருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு படம் தான். ஆனால் தமிழ் டப்னா கிடையாது, இங்கிலீஷில் தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு அருண்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை டேக் பண்ணி விடுங்க.